அர்ஜுனா, பெண்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் இழிவான சண்டாளர்கள் எவராக இருந்தாலும் என்னை சரணடைந்து பரகதியை அடைகிறார்கள். கடைசியில எல்லா ரிஷிகளும் எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்களை தாழ்ந்த நிலையில வச்சுதானே பேசுறாங்க. அப்படி தாழ்ந்த நிலையில வச்சு ஏன் பேசுறாங்க? ஜீவன் என்பதே கிடையாதுன்னா ஆணாவது பெண்ணாவது ஜீவாத்மான்னு எதுவுமே கிடையாது, பொய்ன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இது ஆண் இது பெண்ணுன்னு கவலைப்படுவானே? ஆனா கேக்குறது யாரு? அர்ஜுனன். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன்னு இப்ப பார்ப்போம். இவன் தான் முன்னாடி அத்தியாயத்துல பாருங்க, நாம போர் புரிஞ்சா போர்ல க்ஷத்திரியர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டா அப்புறம் நம்ம பெண்கள் கெட்டு போயிடுவாங்க, அங்க இங்க போய் சம்பந்தம் ஏற்படுத்திக்குவாங்க, அதனால ஜாதி கலப்பு ஏற்பட்டுரும். இது ஞாபகத்துல இருக்கா? கேக்குறவங்க எந்த மனநிலையில இருக்காங்க? கேக்குறவங்க ஜாதி, இனம், இப்படி பல வழக்கங்களால சூழப்பட்டிருக்காங்க இல்லையா? பாருங்க, அது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். பொருளாதார அமைப்பு முழுமையுமே வலிமை வாய்ந்தவர்கள் கையில தான் இருந்தது. மனிதர்களுடைய உழைப்பால நடந்துட்டு இருந்தது. இயற்கை அமைப்பின்படி பார்த்தா சாதாரணமா ஆண்கள் அதிக உடல் உறுதி பெற்றவங்க இல்லையா? அதனால எல்லா அதிகாரங்களையும் ஆண்கள் தங்களோட கைக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தாங்க. அந்த அதிகார வர்க்கத்துல ஒருத்தன் தான் அர்ஜுனனும். அதனால அர்ஜுனனுடைய பார்வையிலையும் அந்த கால நடப்பு அப்படி. அர்ஜுனனை குறை சொல்லல. பெண்கள் எப்படிப்பட்டவங்க அந்த காலத்துல அத்தனை பேருடைய பார்வையிலையுமே பெண்கள் கீழ்நிலையில தான் இருந்திருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்க கிட்ட வலிமை இல்ல. பொருளாதாரம் எதன் அடிப்படையில நடந்துட்டு வந்தது? உலகமே எதனால நடந்துட்டு வந்தது? வலிமையால. ஏன்னா அர்ஜுனன் கிட்ட சொல்ற காரணத்தால கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, என்னை சரணடைந்தால் எல்லாருக்குமே முக்தி உண்டு. அர்ஜுனா, ஒருவேளை உன்னோட உலகத்துல அவங்க எல்லாம் தாழ்ந்தவங்களா கூட இருக்கலாம். கிருஷ்ணனை சரணடைந்தால் அவங்களுக்கும் முக்தி உண்டு. உன்னோட உலகத்துல ஜாதியை வச்சு சிலரை தாழ்வா நினைக்கிற இல்லையா? கிருஷ்ணன் கிட்ட வந்தா அவங்களுக்கும் முக்தி உண்டு. அப்புறம் அர்ஜுனா, உன்னோட உலகத்துல பெண்கள் தரக்குறைவா மதிக்கப்படுறாங்க இல்லையா? கிடையாது. கிருஷ்ணனை சரணடைந்தால் பெண்களுக்கும் சமமான முக்தி உண்டு. கிருஷ்ணர் சம அந்தஸ்து கொடுக்கிறார். வேறுபாடு பார்க்கிறதெல்லாம் யாரு? வேறுபாடு பார்க்கிறது உலகம், வேதம் பார்க்கிறது சமூகம். கிருஷ்ணர் வேறுபாடு பார்க்கிறது இல்ல. சொல்றது புரியுதுங்களா?